ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபீஸ் கிராஃப்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மினியேச்சர் க்ளே டாய்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் நம்ம கடையில் க்ளே வாங்கி பண்ணல. நான் க்ளேயை வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தேன். அதை வச்சு பாப்பாங்க இந்த க்ளே கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணாங்க. பாப்பா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சோஃபீஸ் கிராஃப்ட். வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால எங்க அம்மா கிட்ட க்ளே வாங்க கேட்டோம். ஏன் கடையில வாங்கணும், அம்மாவே வீட்ல செஞ்சு தராங்கன்னு சொன்னாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வந்து க்ளே செய்ய போறோம். அதுக்கு தான் நாங்க கிச்சன்ல ரெடியா இருக்கோம். அதை எப்படி செய்யறது, அதோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்னு வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, அவங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி எக்ஸைட்டடாக அவங்க எப்படி க்ளே செஞ்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் க்ளூ எடுத்துக்கணும், ஒரே ஈக்குவல் பார்ட்டாக. இது 1 கப்புனா அதுவும் 1 கப்பு. அப்புறம் வெனிகர் வேணும். அதுக்கப்புறம் ஆயில் வேணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளூவை நான் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணல. க்ளூவை வந்து இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஆயில் 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். கோகோனட் ஆயில் எடுக்கலாம், இல்லைனா பேபி ஆயில் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸ்மெல் வராததா ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கலாம், டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் வெனிகர் எடுத்துருக்கோம், இதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனித்தனியாக தெரியாத இருக்கும்ல, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டை போடலாம். இது நீங்கள் குட்டீஸ் கூட வச்சு பண்ணிங்கன்னா அவங்களும் எக்ஸைட்டடாக பண்ணுவாங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியண்ட் போடலாம். நம்மளோட கார்ன்ஃப்ளவர் ஆர் கார்ன் ஸ்டார்ச் தான் ட்ரை இன்க்ரீடியண்ட். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி பிடிக்காமல் இருக்கணும். நம்ம ஆன் பண்ணல ஸ்டவ், பட் லம்ப்ஸ் அங்கங்கே இருந்துடக்கூடாதுல, அதனால் ஃபுல்லாக ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து பழைய நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் அடி பிடிச்சிது. நீங்கள் ஸ்டிக்கே ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதுக்குன்னே ரொம்ப லோ ப்ரைஸில் ஏதாவது நான்ஸ்டிக் பேனுன்னு வச்சு செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ தான் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப ஹையில் வைக்கவே கூடாது, அங்கங்கே கட்டி ஆகிடும். ஸோ ஸ்லோவாக இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் வேணும்னா இதில் ஆக்ரிலிக் பெயிண்ட் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி கையில் தொட்டால் ஸ்டிக் ஆகாத ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ டிப்பு வச்சு தொட்டிங்கன்னா ஸ்டிக்கியாக இருக்கும், பாமில் தொட்டிங்கன்னா ஸ்டிக் ஆகாது. அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருங்க. இது சூடாக கொஞ்சம் கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்கும் போது இப்படி நீட் பண்ண ஆரம்பிங்க. பிசைஞ்சிட்டே இருக்கும்போது கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். இல்லை வந்து நமக்கு மாய்ஸ்சர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வேஸ்லின் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டியூ ட்ராப் மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக வந்துச்சுன்னா உங்கள் க்ளே ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவனில் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே மாதிரி உங்கள் குட்டீஸையும் குட்டி குட்டி மினியேச்சர் கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். லீவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Bye friends, meet you in the next video. நீங்களும் இந்த க்ளே ட்ரை பண்ணி பாருங்க.